Hey guys, welcome to another episode of App Family Vlog. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog வந்து ஒரு ரெசிபி vlog தான். ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா ஸ்டைலில் எப்படி சாம்பார் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாம்பார் வந்து நீங்கள் எதுவுமே வெறும் ரைஸில் கொஞ்சம் கீ போட்டு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாம்பார் ஈவன் நீங்கள் தோசை இட்லி அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாய் வந்து நான் இப்போ எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கேரளாவில் வந்து ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் வந்து இதை ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவோட விதை இருக்கு இல்லைங்களா, கொரியண்டர் சீட்ஸு, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ அது வந்து ஏன்னா நம்ம பவுட்ரு பண்ணி இது சில பேர் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வைப்பாங்க. ஒரு 1 வீக் வரைக்கும் இது ஸ்டோர் பண்ண முடியும். சில பேர் வந்து அப்பப்போ நம்ம ரெடிமேடாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணால் கூட போதும். ஸோ 2 ஸ்பூன் இதை வந்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகிற டைமில் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இருக்கு இல்லையா, நம்ம குமின் சீட்ஸ் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 4லேருந்து 5 பெப்பர் பால்ஸ் மிளகு இருக்கு இல்லையா, அது கூட போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த தனியா வந்து நல்லா ஃப்ரை ஆகுற டைமில் நம்ம வந்து துருவின தேங்காவை வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் அதோட ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு அதோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லே வந்து பயங்கர அரோமா வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு இது ஃப்ரை பண்ணிட்டு ஈவன் அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணணும். ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணுற இன்பிட்வீன் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கூட வதக்கிக்கலாம். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோமோ கூடவே வந்து பருப்பை வந்து வேக வச்சு, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு பூண்டு போட்டு வேக வைக்க போகிறேன். ஏன்னா இது தனியாக வேகணும். நம்ம வெஜிடபிள்ஸு அப்புறம் வந்து இந்த பொடி எல்லாமே தனித்தனியாக தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மீன் டைமில் இது நல்லா ஃப்ரைனா இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம வந்து ஃப்ரை ஆகி வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஏன்னா இதுக்கப்புறமா இனியும் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் அதெல்லாமே ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மசாலாலாம் ஆட் பண்ணி அது ஃபுல்லாக ஃப்ரை ஆகி நம்ம வந்து பொடி ஆக்குற அளவுக்கு அது வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுற டைமில் வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ அதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது பருப்பு வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி புளி நம்ம வந்து இதில் புளி ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த புளி தண்ணியும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மீன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா அடிக்கடிக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போகுமே தவிர அது ஃப்ரை ஆகாது. இது ஃப்ரை ஆகிற டைமில் ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய். இந்த மிளகாய் எல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு ரொம்ப காரம் பிடிக்கும், இல்லை சில பேருக்கு ரொம்ப சட்டிலாக இருக்கும், இல்லை வீட்டில் அவ்வளோ காரம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த காரம் ஏன்னா நம்ம ஆல்ரெடியே பெப்பர் போட்டிருக்கோம், அப்புறம் இந்த காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் வேறு நம்ம போடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம 3த்துக்குமே சேர்த்த மாதிரி தான் நம்ம வந்து காரம் ஆட் பண்ணோம். நம்ம இப்போவே வந்து காஞ்ச மிளகாவோ இல்லை மிளகோ ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சாம்பார் ரொம்ப காரமாக போயிடும். அதுதான் உங்களுடைய டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நடுவில் நான் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 சின்ன வெங்காயம் இருந்தால் போதும். ஸோ அதை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏன் இதை வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்லேயே போடல அப்படின்னா அப்புறம் சின்ன வெங்காயம் சீக்கிரமாக கரிஞ்சிரும். இந்த தேங்காய் வந்து அப்படியே முழுசாகவே இருந்துடும். அதனால தேங்காயும் தனியாகவும் ஃபஸ்ட்டு போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் இந்த வெங்காயம் ஆட் பண்ணுவோம். ஏன்னா இனியும் வந்து அந்த தேங்காயோட கலர் மாறல. ஸோ வந்து அந்த தேங்காய் கலர் மாறதுக்குள்ளே இந்த வெங்காயமும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த வெங்காயத்து கூடவே
நம்ம வந்து ஒரு கார்லிக் போட்டுக்கலாம், பூண்டு, வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, ஸோ 1 to 2 வெள்ளை பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கறி லீவ்ஸ், நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. ஸோ இது வதங்கி இந்த கருவேப்பிலை போட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி கிராக்லிங் சவுண்ட் ஒன்று வரும். ஸோ அதுவும் முடிஞ்சு அது ஃபுல்லாக வந்து அந்த சவுண்டே இல்லாத அளவுக்கு போகிற வரைக்கும் வதங்கும் போது ஈவன் இந்த தேங்காயும் நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அது பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாம்பார் பொடி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ மீன் வயலில் நம்ம வச்சுருந்த பருப்புமே வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் ஆக்சுவலி வந்து ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம் பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸிமம் 5 minutes வைப்பேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபுல் விசில்லேயே 3 to 4 விசில் வர வரைக்கும் வைப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க பருப்பு வேக வைக்கிறதுல. நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்க வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ வெண்டைக்காய் சாம்பார் தான் நான் பண்ண போகிறதுனால இதே வந்து நீங்கள் என்ன காய் வேணால், இதே சாம்பார் ப்ரொசீஜரை நீங்கள் என்ன காய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எதிர் கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய், இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் கூட பண்ணுவோம். அதாவது கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு வெண்டைக்காய் எல்லாமே போட்டுட்டு ஒரு சாம்பார் வைப்போம். ஸோ அது மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாம்பாருமே இதே ப்ராசஸ் தான். இந்த பொடி எல்லாமே ப்ராசஸ் வந்து சேம் தான். ஒன்லி திங் நீங்கள் யூஸ் பண்ணுற வெஜிடபிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் வெண்டைக்காவை மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணோம். வெண்டைக்காய் அண்ட் கத்திரிக்காவை மட்டும் எப்பயுமே வந்து ஃப்ரை பண்ணி தான் போடணும். ஏன்னா வந்து வெண்டைக்காய் வந்து ரொம்ப அந்த வழவழன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா நம்ம சாம்பாரில் போடும்போது ரொம்ப குழன்னு ஆகிடும். ஸோ அதனால நம்ம எப்பயுமே வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணுவோம். இதே தான் கத்திரிக்காய்க்கும் பண்ணுவோம். ஏன் கத்திரிக்காய்க்கு ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து அப்படியே போட்டோம்னா ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி ஆகிடும் நம்ம சாம்பாரில் டைரெக்டாக போட்டோம்னா. ஸோ அதுவுமே ஃப்ரை பண்ணி போட்டோம்னா இனியும் அந்த முழு கத்திரிக்காவாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இது 2 மட்டும் வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஒன்று நீங்கள் நல்லா ட்ரையாக வதக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து செமியாக தான் வதக்கி எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட சத்துமே போயிடக்கூடாதுன்றதுக்காக. இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் வதங்குற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த தனியா, அந்த தேங்காய் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தணிஞ்சிருக்கும். நல்லா வந்து தணிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்க வந்து குறைன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து இது நல்லாவே வந்து அரைஞ்சு இருக்கும். நீங்கள் வந்து அது கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல பவுடர் மாதிரி ஆயிருக்கும். என்னென்னா அந்த தேங்காய், வெங்காயம் எல்லாம், ஏன்னா இது நான் 1 time யூஸ் பண்ண போகிறது அப்படின்றதுனால நான் வந்து ஒரேடியாக அரைச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து தண்ணி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காவுமே ஃப்ரை ஆகிருக்கும். ஸோ நான் இந்த அளவுக்கு தான் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுவேன். இதுக்கு மேலே நான் ஃப்ரை பண்ண மாட்டேன். ஸோ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஒரு 2 tablespoon அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடான டைமில் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப சீக்கிரமாக கொதிச்சிரும்.
ஸோ அந்த மாதிரி கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சம் சூடாகும் போதே இந்த கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது பொரிஞ்சு வர டைமில் வடகம் ஆட் பண்ணலாம். வடகம் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் வீட்டில் இருந்தால் போடலாம். ஏன்னா நார்மலாக வந்து கேரளாவில் இது பெருசாக போட மாட்டாங்க. இது வந்து என்னுடைய வேர்ஷன். நான் வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன்னு கேட்டால் எனக்கு இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு லைட்டாக பொரியிற டைமில் இதை போடலாம், ஏன்னா இது சீக்கிரம் கரிஞ்சிடும் இல்லை இந்த வடகம் போட்டோம்னா. ஸோ அதை போட்டு லைட்டாக அது ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதங்குற டைமில் நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலி வந்து நம்ம இந்த வெஜிடபிள் வதக்கும் போதுமே சால்ட் ஆட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள் இல்லைன்னா சால்ட்டே, நம்ம வெஜிடபிள் தனியாக சாப்பிடும்போது சால்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி ப்ராசஸ் டைம்லேயுமே இப்போ வெங்காயம் போடும்போது கொஞ்சம் சால்ட்டு. ஸோ நம்ம வந்து டோட்டலாக வந்து கடைசியாக சாம்பாருக்கு போடுற சால்ட்டை வந்து நம்ம பிரித்து போடுவோம். ஏன்னா ரொம்ப உப்பும் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற அளவுக்கு போடலாம். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணோன்னா தக்காளி டைம்லேயுமே கொஞ்சம் சால்ட். இந்த சால்ட்டை மட்டும் நம்ம எப்பயுமே பார்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு சால்ட் இருந்தால் தான் ஈவன் நம்ம சின்ன வெங்காயம் சாப்பிடும் போது கொஞ்சம் சால்ட்டோடு இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியும் சாம்பார் கூட. அது வந்து ஏன்னா ரொம்ப சின்ன வெங்காயன்றது ரொம்ப நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்ல ஒரு வெஜிடபிள். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து சாம்பாரில் போட்டு சாப்பிட்ணும், ரெகுலராக வந்து இன்டேக் இருக்கணும். ஸோ அந்த வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை வந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச டைமில் நம்ம வந்து மீதி இருக்கிற அந்த சாம்பார் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பார் பொடி 1 or 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன். ஏன்னு கேட்டால் நம்ம ஆல்ரெடி இனி மசாலா போட போகிறோம். ஸோ நம்ம ரெகுலராக போடுற அளவுக்கு சாம்பார் பொடி தேவைப்படாது. இந்த அளவுக்கு சாம்பார் பொடி இருந்தால் போதும். ஏன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோன்னா இது வந்து எண்ணெயில் வதங்கும் போது இனியும் வந்து அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக இந்த மசாலா இது சாம்பார் பொடி வந்து அந்த ஆயிலில் ஆட் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா சொன்ன மாதிரி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தக்காளி நல்லா குக் ஆகணும். ஏன்னா தக்காளி ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி ஆனால் தான் அந்த சாம்பாருக்கு அது டேஸ்டியாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய், அதாவது வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 5 minutes அது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா, ஏன்னா இதில் வந்து சாம்பார் பொடி எல்லாமே இருக்கிறதுனால இதோட மசாலா இந்த வெண்டைக்காயில் வந்து நல்லா பிடிக்கும். ஸோ இந்த இது வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கி அந்த மசாலா வந்து வெண்டைக்காவோட இருந்தால் தான் வெண்டைக்காய்க்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ
ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் புளி தண்ணி ஆட் பண்ணி திருப்பி நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ தட் அந்த வெண்டைக்காவுமே நல்லா வதங்கிடும். ஸோ இது நல்லா பாயில் ஆகிற டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் அந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணும்போதே கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து போட்டுட்டு திருப்பி நல்லா கொதிக்க விடுங்க. இதில் தேவையான அளவு, ஏன்னா நம்ம இப்போ புளி போட்டதுனால கண்டிப்பாக சால்ட் தேவைப்படும். ஸோ சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து அப்படியே வத்திட்டே வரும், புளி வந்து ரொம்ப திக்காகிடக்கூடாது. ஸோ வந்து தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்மளுடைய அந்த டாலில் இருக்கிற தண்ணி, ஏன்னா டால் வந்து பருப்பு வந்து வேக வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அதோட வாட்டருமே போதும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஸோ இது நல்லா வந்து பாயில் ஆகிற டைமில் நம்ம வந்து பருப்பை ஆட் பண்ணிடலாம். பருப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தேவைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு சாம்பாரோட கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வந்து அரைச்சி வச்ச இந்த பவுடர், அதாவது தால் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பவுடர் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் தனியா எல்லாம் போட்ட பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணி திருப்பி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தேங்காய் தனியா எல்லாம் வந்து போட்ட உடனே திருப்பியும் வந்து இது திக்காயிடும், அதாவது சாம்பார் வந்து ரொம்ப திக்காகும். ஸோ திக்னஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சாம்பார் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நான் வந்து என்னுடைய சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது நம்ம அந்த பொடி போட்ட உடனே திக்காக ஆரம்பிக்கும், ஏன்னா தேங்காய் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அதனால் அது திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சால்ட்டு தேவை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது எல்லாமே கொதிச்சதுக்கப்புறமா தான் சால்ட் ஆட் பண்ணோம், ஏன்னா நம்மளுடைய வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்துக்குமே நம்ம சால்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த இது சாம்பார் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் தேவை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு நம்மளுடைய சாம்பாருக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ கடைசியாக வந்து நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம பெருங்காயம், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற டைமில் இனி நம்ம வந்து கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு நம்மளுடைய யம்மி டேஸ்டியான ஒரு கேரளா ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம வந்து எல்லாமே அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அரைச்சி விட்ட சாம்பாரும் சொல்லுவாங்க. நீங்களும் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.